நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்கின்றது, வடிவமைக்கின்றதுன்ற விழிப்பிற்கு முதல்ல வாங்க. அந்த விழிப்புக்கு முதல்ல வாங்க. அப்படியே ஒரு தினசரி ஒரு விதமான மயக்கமான ரொட்டீன்ல சிக்கிக்கிட்டு அந்த ஸ்டக்கான அதே ரொட்டீனை வாழ்ந்துகிட்டு, ஆனா திடீர்னு வாழ்க்கை அப்படியே மாறி ஒரு வேற லெவல்ல வந்துடும் அப்படின்னு கனவு வேற கண்டுகிட்டு, அது கொடுமையான நரக வாழ்க்கை. ஸ்டாக்னேட்டட் லைஃபை விட செத்து தொலையலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மம் எடுத்து புது வாழ்க்கையாவது ஆரம்பிக்கலாம். ஸ்டாக்னேட்டட் லைஃப் மரணத்தை விட மோசமானது. அதனால முதல் விஷயம் 2026க்குள்ள நுழையிறதுக்குள்ள இப்போ உட்கார்ந்து எக்ஸாக்டா எந்த குறிக்கோளை நோக்கி நீங்க இயங்கணும், எது உங்களுடைய பிரையாரிட்டி, உங்க உடல் நலம் சார்ந்து, மனநலம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து, செல்வ வளம் சார்ந்து, சமூகத்தில் உங்களுடைய சமூக செயல்பாடுகள் சார்ந்து, என்னென்ன துறையிலெல்லாம் நீங்க முன்னேறணும்னு நினைக்கலாம், அந்த துறையிலெல்லாம் என்ன செய்யணும்னு பிரையாரிட்டிஸ லிஸ்ட் போடுங்க. சுய பச்சாதாபத்திலிருந்து உங்களை உடைத்து கொண்டு வெளியேறுங்கள். நான் ஒரு சாதாரண பர்சன், அப்படி பிறந்தவன், அப்படி இருந்து உருவானவன், இதுவே என் வாழ்க்கையில பெரிய சாதனை, எப்படியோ இழுத்துறனே. மிக மிக தவறான, தற்கொலையை விட மோசமான சுய பச்சாதாபத்திலிருந்து வெளியேறுங்கள். உங்க பிரையாரிட்டிஸ்ல, உங்க கோல்ஸ்ல கிளாரிட்டி இருக்கணும்.